தண்ணிய குளிரா தஜ்ஜமே விக்கிக்கு நடந்த ஆம்புலன்ஸ் கூட இல்ல இதுக்குள்ள வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் இந்த கடலால பாஞ்சு நீந்தி தான் போகணும். இதுதான் டீசன்ட் தானே அதுக்குள்ள டீசன்டான இந்த கதை. அப்ப பட்ஜெட்லாம் என்ன லெவல் யோசிச்சு வீட்டுக்காரனை இப்போ குடிச்சிட்டு வந்து சத்திருக்கான். ஆனால் யாருக்கும் தெரியுமா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து சத்திருக்கான். வெல்கம் டு விசுகோத்து விளாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஃபுட் சேலஞ்ச். உருளத்தல் பான் என்ன அப்போ இதை ஃபுல்லாக சாப்பிடுவோம். இதை ஃபுல்லாக சாப்பிடுவோம். யார் ஃபுல்லாக இதை ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றதோ அந்த ஆள் தான் வெற்றி. இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நீ சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேண்ணா. மெல்லி ஆக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவான் தெரியுமா. நான் என்ன நான் பார்த்து பழையனையில மெல்லி ஆக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் பாருங்க உருளத்தல் பான் நிறுத்து எடுத்துன்னு வந்துக்கிறோம். என்ன மற்ற இது எங்கே வந்துருக்கிறோம்? இது வந்து மண்டதீவு. ஏற்கனவே வந்து நாங்கள் இதில் மண்டதீவுக்கு வந்துக்கிறோம். லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்றதுக்காக வேறு ஒரு காரணம் இல்லை, லொக்கேஷன் நல்லா இருக்குன்றதுக்காக வந்தது. பான் வந்து எவ்வளோ விலை? என்ன விலை இப்போ? 130 ரூபாயா? 130 ரூபா பான். முந்தி ஒரு காலத்தில் எனக்கு 10 ரூபாய்க்கு வேணுனால ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா 10 ரூபாய்க்கு வேணும்? எனக்கு உருளத்த பான் 10 ரூபா அப்படி வாங்கிட்டு இல்லையா? விளையாண்டு வயசுல கண்டுபிடிக்கிறாங்க. நீ எத்தனை வேணும் ஞாபகம் இருக்கு? கடைசியா வேண்டிய 30-40 ரூபா எனக்கு 10 ரூபா வேணும் ஞாபகம். 10 ரூபா பண்ண 2000 ஆண்டுகள் இருக்கு நினைக்கிறேன். 10 ரூபா நான் பிறந்தே 98 வயசை கண்டுபிடிச்சிட்டாங்களா. அப்ப அந்த டைம்ல வேணும் ஞாபகம் இருக்கு. இப்ப 130 ரூபா என்ன சரி எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 13 மடங்கா போச்சு. நாங்கள் கோட்டையை தொடங்குவோமா? மழை விளாண்டு காய்ச்சல் இருக்கா கோட்டையை தொடங்குவோம். யாரு ஃபர்ஸ்டா இந்த உருளத்தல் பானை சாப்பிட்டு முடிகிறதோ அந்த அளவுக்கு ஒரு பரிசு. கரையெல்லாம் சாப்பிடுவோம். கரை இல்லை ஃபுல்லா சாப்பிட முடியும். யாரு ஃபர்ஸ்டா சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு பரிசு. சரி தொடங்குவோமா? 1 2 3 சியர்ஸ். எங்க? ஆமா இங்க இப்பயே வயிறு ஊதின மாதிரி இருக்கு. ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். இந்தா நீ தான் சாப்பிடுவேன். இந்த பாம் கொஞ்சம் இதா இருக்கு, வெயிட் கூட இருக்கு. என்ன பானுக்கு வந்து வெறும் பான் சாப்பிடுறோம். அரைச்ச கறி இருந்தா அதான் இப்போ யோசிக்கும். அதான் இருந்தா அப்படி சொல்லி அதான் ஃபுட் சேலஞ்சு. அதான் சாப்பிடக்க ஒண்ணுமில்லா சாப்பிடும். அரைச்ச கறி இருக்கு. அரைச்ச சாப்பிட்டுக்கிறியா? அரைச்ச சாப்பிட நல்லா இருக்கும். பருப்பு இருந்தால் கூட நல்லா இருக்கும். பிளேன் இருந்தால் கூட இருந்தா அதான் வாங்கிட்டு நான் உனக்கு போட்டேன்னா நான் காலத்தில் சாப்பிட்டேன். காலமே வந்து நிற்கிறா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றதா இல்லை ஃபுல்லாக முடிக்கிறதா? ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றதா ஃபுல்லாக முடிச்சா சரிதான். ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றதுனா நான் இப்போ இந்த கேம் எல்லாம் ஒலிம்பிக்லாம் சேர்க்கிறாங்க அடுத்த வருஷங்கள். ஆயிடுச்சு. தண்ணிய குளிரா தஜ்ஜமே விக்கிக்கு நடந்த ஆம்புலன்ஸ் கூட இல்ல. இதுக்குள்ள வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் இந்த கடலால பாஞ்சு நீந்தி தான் போகணும். எங்கட என்னோட சேனல் ஒன்று இருக்கு பகடியா காயப்பமெண்ட். அந்த சேனல் பார்க்க நிறைய பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அங்கே பார்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த சேனல் பார்க்க அந்த சேனல் பார்க்க வேண்டாம். அங்கே ஓடி போய் அந்த சேனலையும் பாருங்க. நான் நினைக்கிறேன் கூட அந்த சேனல்லேருந்து இந்த சேனல் வந்துருப்பாங்க. சஜ்ஜமே 1-2 அப்படி தான் வந்திருந்தா. நான் வந்து முதல் ஒரு காலத்தில் 2 கொத்து சாப்பிடலாம். 2 கொத்து ரொட்டி சத்தியம். 2 கொத்து ரொட்டி ஒரு கொக்கோ கோலா போட்டி சாப்பிடலாம். போட்டி முன்னுக்கு எடுத்து சாப்பிடுவேன் ஃபுல்லா. வீட்டை வந்தா சத்தி எடுக்கிறேன். உண்மையா போட்டிக்கோக்கா 2 கொத்து. நீ அம்பாட்டி என்னோட சேர்ந்து டீம் இருக்கு கரோனாக்கள் கேட்டுனே தெரியும். 2 கொத்து ரொட்டியும் ஒரு பெரிய அப்போ வந்து 1.5 லிட்டர் மட்டும்தான் பாருங்க கொக்கோ கோலா. 2011 ஆண்டு மட்டும் 1.5 லிட்டர் மட்டும் தான். 2 லிட்டர் 2.5 லிட்டர்லாம் இல்லை. அப்போ 1.5 லிட்டர். அப்போ அந்த ஒரு 1.5 லிட்டர் சோடாவும் 2 கொத்து ரொட்டியும் சாப்பிடலாம். போட்டி சாப்பிட்டுட்டு இங்கே நிற்கும். ஐயா
சாப்பிடு பெட் தான் சாப்பிட்றேன். இன்னொருத்தன் வருவான், பெட்டு தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிஞ்சு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாக இருந்தேன். இட்டு முட்டாவே இருக்கு, தொண்டை இதுக்குள்ள அப்படியே சிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டை போய் படுத்தோன்னே சத்தியம் படுக்கவே சத்தியம் போய் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்கிறேன். கக்குறது வீட்டுக்காரனை இப்போ குடிச்சிட்டு வந்து சத்தியிருக்கான். ஆனால் யாருக்கும் தெரியுமா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து சத்தியிருக்கிறேன். எங்கேயாவது ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து சத்தியிருக்கிறேன் கேள்விப்படுக்கிறீங்களா? கொத்துரட்டி தனித்தனியாக வந்துருக்கும். எல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் டீட்டெயிலாக போகலாம். போனால் அன்சப்ளை பண்ணிட்டு போகலாம். பஸ்ஸில் சத்தியத்த கதையே இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவீங்க. அதனால அந்த நாகரிகம் கருதி வந்து நான் பேச இருக்கேன். அதுல ஒரு டீசெண்டான கதை சொல்லலாம். அதுல இருந்து ஒரு டீசெண்டான கதை சரி சொல்லுங்க. அங்கே போய்ங்க சத்தி வந்துட்டு ஐயா 8 சத்தி எடுத்தேன். பின்னுக்கு இருக்கிற ஜன்னல் திறந்துருங்க. பின்ன திறந்துட்டுனா சத்தி இப்படி வெளியே போய் அப்படியே வந்து அப்படியே பின்பற்றா உள்ளுக்கு வந்து பிஞ்சனங்களா உள்ளுக்கு வந்து பின்னிக்கு இருந்தவங்க முகமெல்லாம் சத்தி. அவனை பார்க்குறேன்டா, அவனு தலையில எல்லாம் கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாம் கிடாக்கு. நான் சாப்பிட்டேன் செமிக்காம. இதுதான் டீசென்டான அதுக்குள்ள டீசென்டான இந்த கதை. அவன் பட்ஜெல்லாம் என்ன லெவலில் யோசிச்சு அவன் எழுப்பி பேசுறாடா. ஐயோ என்ன கேடாது. அந்த பஸ்ஸில் அவனே சத்தி வர டீம் தானே, அந்த கேட்டகரியா நான் பேச அப்படி சரிஞ்சு படுத்துட்டேன். என்னோட வந்தான் அவனுக்கு தான் பேசுகிறான். பின்னுக்கு வா குடி பின்னுக்கு வான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ஏழான்னு குறைக்காங்க. நான் பேசுகிறேன் இப்படி சத்தி முகமில்லாங்க சத்தி. அதில் பார்த்தா அவர் இப்படி சுருள் மயிர், அவருக்கு சுருள் தள்ள முடியும். அவளுக்கு பார்த்தா எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சொடி நிற்கிது. பின்னுக்கு வாழாடு ஒன்று கடைசி சீலில் ஒன்று பின்னுக்கு கொண்டு மூளைக்கு விட்டுட்டு பிஞ்ச நாள் திறந்து விட்டாங்க. அதுக்குள்ள அடி சத்தி ஆடும். அப்போ இப்படி தான் நம்மளை வரலாறு. இந்த வீடியோக்கு வந்து சத்தி வீடியோன்னு போட்டுடலாம். சத்தி எடுப்பது எப்படி என்ற மாதிரி போடலாம் நைட்டில். நான் வந்து சத்தி எடுத்து சத்தி வருமானத்துக்காக என்ன செய்வாங்க, கன பேர் சாப்பிடாம போவாங்க பஸ்ஸில். அதே நானும் செய்துக்கிறேன். சத்தி வருமானத்துக்காக தூர பயணங்கள் அப்போ எல்லாம் பாதை திறந்து அந்த சமான காலம் இந்த பாதை திறந்து மடவுக்கு போறாங்க. மடவுக்கு போறோன்னு சொன்னா அங்க போய் சொல்லுவாங்க. அப்ப சங்குப்பிடி பாலம் எல்லாம் இல்ல. அது இப்படி சுத்தி தான் சங்குப்பிடி பாலம் எல்லாம் உடைஞ்சிருந்தது. அப்படின்னு சொன்னா கிளிநொச்சி பவுனியா போய் தான் அப்படி வரும், சுத்தி தான் வரும். அப்ப ரோட்டு வந்து ஃபுல்லா பள்ளம் பூட்டி சண்டை நடந்து ரோட்டே திருத்தல். காப்பீட்டு கதையே இல்ல, காப்பீட்டுன்றதே இல்ல, காப்பீட்டு கதை கிட்டமே இல்ல. இப்படி அதுவும் இங்க இப்படி சரிஞ்சு தான் போகும். 4 இடத்துல செக்கிங். சரியா, ஒன்று முகமாலையில் ஆமி செக்கிங். புறம் அங்கால அடுத்த உடனே கொஞ்சம் இறங்கினோன்னா அங்கால இயக்கத்தில் செக்கிங். புறம் அங்கால வந்தால் ஓமந்தையில் இல்லை இங்கால வந்து ஆமி மாங்குளத்து பக்கம் இயக்கத்தில் செக்கிங். அங்கால போகிறதுக்கு ஓமந்தையில் ஆமியில் செக்கிங். இதெல்லாம் தாண்டி தான் போகிறோம். அப்போ அப்படி நான் போய் விடிய ஒரு 5 மணிக்கு நாங்கள் ஒழிக்கிட்டோம்டா, இரவு 8 மணி சரி மடவு போய் சேர சத்தியமா. அப்ப அவ்வளவு நேரம் சத்தி தான் நான் சத்தி எடுத்து என்ன நடக்கணும் சரியா, சுத்தி என்ன நடக்கணும் சரியா. அப்படி முதல் லைன் பஸ் மெல்ல மாடி ஆசை. அப்ப போறோம்டா மடுவு போறோம்னு சொன்னா மேல வந்து எல்லாம் கட்டிடுவோம். மேல வந்து இந்த தரப்பாளுகள் அது எழுது தண்ணி எல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான தண்ணி எல்லாம் கட்டி அப்படித்தான் போறது. ஏன்னு சொன்னா வெளியே நாங்க வேற போகல. அப்ப இதுக்கெல்லாம் சுத்தியும் அங்க போனோம்னா அப்ப மடுவும் வந்து புலிகாடு காட்டுப்படலாம். மன்னார் புலிகாட்டு மடுவும் வந்து புலிகாட்டு படம். அப்ப போவோம். இந்த வீடியோ போடலாமா? நான் சொல்றேன் இருக்கு நடந்த வரலாறு தான். நான் ஒன்று நான் புள்ளையோட கேட்கல. நான் ஓமந்தில என்ன அது நடந்து இது நடந்தேன்னு சொன்னாலும் இல்லையே. பான ஒரு கிஃபன் பொருள் கேள்விப்பட்டுக்கிறியா? என்ன பொருள்? கிஃபன். அப்படி என்ன? எக்கனாமிக்ஸில் வந்து சொல்லுவாங்க கிஃபன் பொருள் சொன்னால் அரசாங்கத்தால் வந்து எல்லாருமே சாப்பிடணும் பண்ணுறது, எல்லாருமே வந்து சாப்பிடணும் பண்ணுறதுக்காக இதன்ற பொருள். சரி. எல்லா தரப்பு மக்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவு என்றதுக்காக பானை வந்து கிஃபன் பொருள்வாங்க.
இழிவு பொருள்னு சொல்கிறோம், அப்புறம் அது பாதிக்கிறது. இது அடிஷனலாக வந்து எங்களை சேனலால் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதனாலப்பா நீ எந்த இது பானின் விலை நாளை முதல் அதிகரிப்புன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கொத்தின் விலை அதிகரிக்கணும்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆனால் நூடுல்ஸின் விலை அதிகரிப்புன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ரொட்டின் விலைன்னு கேள்வி பானை வச்சு தான் சொல்லுவாங்க. பானை வச்சு தான் மற்ற சாப்பாடுல விலை வந்து என்ன மாதிரி போகிறத கணிக்கிறேன். ஆனால் பாண்ட விலை குறைக்க ரொட்டியில் விலை குறைக்க மாட்டான். அது வந்து வேற பிரச்சனை. ஆனால் பானைக்குன்ற விலை ஒன்று வச்சிருப்பாங்க இல்லை, 130 ரூபாய் 130 ரூபாய் தான் விற்கும். ரொட்டி என்றா கொத்து ரொட்டின்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி. ஒரு கடையில் 50 ரூபாய்க்கு விற்பான், ஒரு 100 ரூபாய்க்கு விற்பான் ரொட்டி. ஆமாம், கொத்து ரொட்டி ஒரு கடையில் ஒரு மாதிரி 200 ரூபாய்க்கு விற்பா, 250 ரூபாய்க்கு. ஆனால் பான் வந்து இலங்கையில் நீ எந்த மூளைக்கு போனாலும் 130 ரூபா தான் விற்றே ஆகணும். அதை விட கூட குறைய விற்கிற அந்த பிரச்சனை கூட வித்தியன்னு சொன்னால் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அந்த பேக்கரிக்காரனா அந்த கடைக்காரருக்கு இதெல்லாம் பட்டு நடவடிக்கலாம். 130 ரூபாயை விட கூட விற்றா. அதோட நிறையும் இருக்கு. 400 கிராம் நினைக்கிறேன். ஏன்னா வழியா தெரியல. ஒரு ராத்தல் வந்து ஒரு இடம், ஒரு அந்த ஒரு ராத்தல்ன்றா இடம் தான். அதுக்கு நிறைய இருக்கு. இருட்டி கொண்டு போகுதா? ஓ, டக்கு டக்குன்னு இருட்டி கொண்டு கொஞ்சம் இதாண்டு. அப்புறம் இதோட எப்படி முடிச்சிடுவோமா? பா சாப்பிடக்கூடிய ஓரளவுக்கு முடிச்சு தள்ளிட்டோம். மக்கள் நீங்களே பாருங்க, யார் வின்னர்? அங்கே நீங்கள் தான் கூட. சரி, தோல்வியை வந்து அவரே ஏற்றுக்கொண்ட முடியாதபடியால் ரெண்டாலும் எனக்கு தோல்விதான். அவன் ஒன்றை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிப்போம்னு பார்த்தா முடியாமல் போயிட்டு இருந்தாலும் ஒப்புட்ட அளவில் எந்த தோல்வி கொஞ்சம் வெட்டியாக தெரியுற அப்படின்னால எனக்கு வெற்றி. அதனால் மக்களே தொடர்ந்து இப்படியான நிறைய வீடியோக்கள் வேலையை இருக்கு. என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். உங்களோட வந்து விடைபெறுவது இனிமே ஜகார்தர். நன்றி, வணக்கம்.